ஹே காய்ஸ், ஏர்லி மார்னிங் அலாரம்ல ஆரம்பிச்சு மிட் நைட்ல செக் பண்ற மெசேஜஸ் வரைக்கும் உங்க கையில இருக்க எக்ஸ்ட்ராவா முளைச்ச ஆறாவது விரல் மாதிரி எப்பவுமே ஒட்டிக்கிட்டு இருக்க மொபைல். காலையில முதல் வேலையா இன்றைய நாளுக்கான பலன்ல ஸ்டார்ட் ஆகுற உங்க நாள் டெய்லி ஓடிடில ரிலீஸ் ஆகுற ஏதாவது ஒரு வெப் சீரிஸோட புது எபிசோட், சினிமாஸ், சீரியல்ஸ், ரியாலிட்டி ஷோஸ், அதுல நடக்கிற டிராமாஸ். இது பத்தாதுன்னு நியூஸை பார்த்தா உங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருந்து டெல்லி வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஸ்கேம்ஸ், மர்டரு, ராபரி. டிமானிட்டைசேஷன்ல இருந்து கொரோனா லாக்டவுன் வரைக்கும், ட்ரம்ப்ல இருந்து சிரியா வார் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே பதட்டம், போராட்டம், அதை பத்தின லைவ் அப்டேட்ஸ். எங்க பார்த்தாலும் நாய்ஸ்னா சத்தம் இல்ல, உங்களுக்கு தேவையே இல்லாத எந்த ஒரு தகவலுமே நாய்ஸ் தான். உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ற எந்த ஒரு நியூஸும் நாய்ஸ்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் பரவாயில்லன்னு ஆஃபீஸ்க்கு போனா அங்க உங்க சுப்பீரியர் கூட இஷ்யூ, கலீக் கூட காம்படிஷன், ப்ராஜெக்டை யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுன்னு டீமுக்குள்ள ஒரு போட்டி. இப்படி உங்க மைண்டுக்குள்ளேயே இருக்க டிஸ்டர்பன்சஸ் எதுவுமே வேண்டாம். வீட்ல நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா கோல்டு ரேட்டு டெய்லி அதிகமாகுது, லேண்ட் ரேட்டெல்லாம் சீப்பாவா இருக்கு, பசங்க எஜுகேஷனுக்கு நல்ல பிளேஸ் பார்க்கணும், இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். சரி, ரிலாக்ஸ் ஆகலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாமேன்னு போனா அவனுக்கு இருக்க கஷ்டத்தெல்லாம் நம்மகிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பான். இதுக்கு நம்ம லைஃபே பரவாயில்லையேன்னு தோணும். ஜாலியா ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணா ஹோட்டல் புக்கிங், டிராவல், நல்ல ரெஸ்டாரண்டா தேடுறது, ஒரு ட்ரிப்புக்கு கூட ரிலாக்ஸ்டா போக முடியல. இப்படி எங்க பார்த்தாலும் தேவையில்லாத டிஸ்கஷன், பேச்சு, சத்தம், சின்ன லெவல்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதுதான் நம்ம பெரிய பாய் அன்னைக்கே ராப்பா பாடியிருக்காரு போல. வாடகை, கரண்ட் பில்லு, பேக்கெட் பால், புள்ளக்குட்டி, ஸ்கூல் ஃபீஸு, நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், ரேஷனு, பாம் ஆயில், ஒரு அண்ணா 2 அண்ணா உண்டியலை உடைச்சு பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தல. இப்படியே எல்லாத்த பத்தியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா கடைசியில வர ஞானப்பழமே அந்த மாதிரிதான் நாமளும் மாறிடுவோம். இவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தா நம்ம லைஃப் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது? இந்த நாய்ஸான என்வாயன்மெண்ட்ல நம்ம எய்ம் எப்படி கரெக்டா ஃபோக்கஸ் பண்றது? சரி, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, இந்த பதிவுல அதை பத்தின எல்லா விஷயங்களையுமே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். டீப் ஒர்க், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ லிவிங். முதல்ல இந்த டீப் ஒர்க்னா என்ன? ஒரு நாள் முழுக்க நீங்க எவ்வளோ வேலைகளை செய்றீங்க? மெயில் செக் பண்றது, ப்ராஜெக்ட் அப்டேட் பண்றது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, இப்படி ஒரு நாளைக்கு ரெஸ்டே இல்லாம அவ்வளோ வேலைகளை செய்றீங்களே. இவ்ளோ வேலை செஞ்சோம் உங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கா? இவ்ளோ பிஸியான ஸ்கெடியூல்ல இருந்தும் அதுக்கேத்த ஃபினான்ஷியல் அச்சீவ்மெண்ட்ஸை செய்ய முடியுதா? சரி, பணம் வேண்டாம், உங்க மைண்டாவது பீஸ்ஃபுல்லா இருக்கா? நீங்க செய்யற வேலை உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்குதா? எதுவுமே இல்லையா? எல்லாத்துக்கும் நோன்னு தான் பதில் சொல்றீங்களா? அப்போ உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். உங்க வேலைகளை நீங்க டீப்பா செய்ய முடியலன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ நான் இப்போ செய்யறதெல்லாம் வேலையே இல்லையா? இதனால எந்த யூஸும் இல்லையா? இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க சர்வைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அதை முழுமையா வாழ நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல. உங்களோட ஃபுல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ற வேலைகளை இன்னும் நீங்க செய்யவே இல்ல. ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில வேலை செய்யற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபசர் கார்ல் நியூபோர்ட் காயின் பண்ண வேர்ட் தான் இந்த டீப் ஒர்க். இதோட டெஃபினிஷன், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க செய்யற வேலைகள் உங்களோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தும். இந்த மாதிரியான வேலைகள் உங்களோட வேல்யூஸை அதிகப்படுத்துது, உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண வைக்குது. உங்களை யாருமே காப்பி பண்ணவோ ரெப்ளிகேட் பண்ணவோ முடியாத ஒரு நிலைக்கு உங்களை உயர்த்தி காட்டும். இதுதான் டீப் ஒர்க்கோட தியரிட்டிக்கல் டெஃபினிஷன். நீங்க டெய்லி லைஃப்ல செய்யற எந்த வேலையும் இந்த டீப் ஒர்க்குள்ள வராது. டைமோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம ஏனோ தானோன்னு நீங்க செய்யற வேலைகளை ஷாலோ ஒர்க், அதாவது மேலோட்டமான வேலைகளா தான் இருக்கும்னு சொல்றாங்க. குளோபலா ஏற்பட்ட பல மாற்றங்கள்ல இந்த டீப் ஒர்க்கான இம்பார்ட்டன்ஸும் இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியுது. கொரோனா டைமுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு தாட்டை யார் சொல்லியிருந்தாலும் நம்ம கேட்டு சிரிச்சிருப்போம். யாரோ சிலருக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு ரேரான ஆப்ஷனா இருந்த அந்த மெத்தட் இப்ப வரைக்கும் பல கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அம்பத்தூர்ல இருக்கவங்க வீட்ல குக் பண்ணிக்கிட்டே யூஎஸ்ல இருக்கவங்க கிளையண்ட் கூட மீட்டிங்ல பேசிட்டு இருக்க முடியும். உங்களோட காம்படிஷன் லெவல் நெக்ஸ்ட் கேபின்ல இருக்கவரோட மட்டும் நின்னு போகாம உலகத்துல இன்னொரு கார்னர்ல இருக்கவரோட கூட கம்பீட் பண்ண வேண்டிய நிலைக்கு மாறி போயிருக்கு. ஐடி ஜாபுக்கு மட்டும் இல்ல, ஒரு ப்ராடக்ட் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு சர்வீஸ் செக்டார்ல இருந்தாலும் சரி, இப்ப இருக்க ட்ரெண்ட்ல நீங்க குளோபல் காம்படிஷனுக்கு உங்களை ரெடியா வச்சுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதே போல நீங்க கான்ஸ்டன்டா புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய நிலையுமே இதனால உருவாகிருக்கு. ஸ்கூலு, காலேஜோட உங்க லேர்னிங் ப்ராசஸ் எல்லாம் நின்னு போறதில்ல. உங்களை நீங்க அப்டேட்டடா வச்சுக்க கான்ஸ்டன்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கணும். நீங்க எந்த செக்டர்ல இருந்தாலும் உங்களோட மார்க்கெட் லெவல் குளோபலா மெஷர் பண்றத பார்க்க முடியுது. ஓப்பன் சோர்ஸ் லேர்னிங் அதிகமா இருக்கிறப்போ எல்லாரும் தினம் புது விஷயங்களுக்கு அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கஷ்டமான விஷயங்களை நீங்க எவ்வளோ ஈஸியா கத்துக்கிட்டு அதுல உங்களை மாஸ்டர் பண்ண தயாரா இருக்கீங்க அப்படிங்கறதுமே ரொம்பவே முக்கியம். ஆனா இப்ப இருக்க ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் இந்த டீப் ஒர்க்கு ஏத்த மாதிரி இருக்கிறது இல்ல. நம்ம எப்பவுமே ரிசல்ட் ஓரியன்டா இல்லாம
ப்ராசஸை மட்டும்தான் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்க இன்னைக்கு எவ்வளோ நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னு யாராவது உங்களை கேட்டா கண்டிப்பா ஒரு 8 to 9 hours ஆஃபீஸ் டைம்ல ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனா அதுல எவ்வளோ நேரம் நீங்க டீப் ஒர்க் செஞ்சு உங்களோட ஸ்கெடியூல்டு வேலையை முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒர்க் ரிலேட்டடா செய்யற மற்ற ஷாலோ ஒர்க்ஸையுமே சேர்த்து தான் ஒர்க்கிங் டைம்னு சொல்றோம். இமெயில் செக் பண்றது, மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, ப்ராசஸ் ஸ்கெடியூல், இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் அதிகமா செஞ்சுட்டு இவ்வளோ நேரம் வேலை செஞ்சிருக்கேன்னு உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. ரிசல்ட்ஸை பத்தி யோசிக்காம வெறும் ஆக்ஷன்ஸ்ல மட்டும் உங்களை பிஸியா வச்சுக்கிறது தான் மக்கள் வேலை செய்யறதா நினைக்கிறாங்க. ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ண ஆகுற டைம், அது மட்டும் இல்லாம அந்த ஃபுல் டைம்ல நீங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, இது ரெண்டும் தான் ஒரு ப்ரொடக்டிவான வேலைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம நீங்க செய்யற எந்த ஒரு வேலையும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தாது. ஜஸ்ட் நீங்க எப்பவும் பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அதே மாதிரி சில பேர் அவங்களால எப்பவுமே டெய்லி பேசிஸ்ல இவ்ளோ ஃபோக்கஸ்டா வேலை செய்ய முடியாதுன்னு கன்ஃபார்மா நினைக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றப்ப மட்டும் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணா போதும், இல்ல ஒரு ப்ராடக்டோட ஃபைனல் ஸ்டேஜ்ல கவனமா இருந்தா அவுட்புட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க டெய்லி எல்லா நேரமும் ஃபோக்கஸ்டா வேலை செஞ்சா மட்டுமே உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான மன உறுதி உங்ககிட்ட இருக்கணும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா 24 hours ஜிம்ல இருக்கணும்னு சொன்னா அது முடியுமா? அதே போலதான் உங்களோட வில் பவரை வச்சு நீங்க ஃபோக்கஸ்டா வேலை செய்யணும்னு சொன்னா அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஃபுல் டே நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணா உங்களோட மசில் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்க வில் பவர் அதிகமா யூஸ் பண்ணா உங்களோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும். நீங்க செய்யற ஷாலோ ஒர்க்ஸுக்கு இவ்ளோ வில் பவரை யூஸ் பண்றப்போ உங்களோட ரியல் ஒர்க்கை ஃபேஸ் பண்றப்போ உங்களோட மோட்டிவேஷன் குறைஞ்சு போகும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த டீப் ஒர்க்கை எப்படி ஃபோக்கஸ்டா செய்யறது? நம்மள டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வச்சுக்க என்ன செய்யணும்? நீங்க ஸ்மார்ட்டான நபரா இருந்தாலும் சரி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சனா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட் சரியில்லைன்னா உங்களால ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணவே முடியாது. ப்ரொடக்டிவான வேலைகளையுமே செய்ய முடியாது. இதை செய்ய பல வழிகள் இருக்கு. உங்களோட கேலண்டரை பிளான் பண்ணலாம். அது டேஸ், வீக்ஸ், ஏன் மந்த்ஸா கூட இருக்கலாம். நீங்க டீப் ஒர்க் செய்ய வேண்டிய நாட்கள் எதுன்னு முடிவு செஞ்சுட்டா மற்ற வேலைகளை செய்ய மீதி இருக்கனால யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஒரு 90 minutes இல்ல 30 minutes டீப்பா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வேலைகளுக்கு கம்ப்ளீட்டா அலோகேட் பண்ணுங்க. இந்த டைமுக்கு கம்மியா இருக்க வேலைகள் முக்கியமில்லாதது இல்ல ஷாலோ ஒர்க்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உங்களோட இந்த டைம் பிளாக்ல நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா வேலை செய்ய முடியும். இதுக்கான சில பிராக்டிக்கல் டிப்ஸை இப்ப பார்க்கலாம். கிரியேட் அ ஹேபிட். உங்களுக்கான ஒரு ஒர்க் ஹேபிட்டை உருவாக்குங்க. ஒரு வேலையில நீங்க டீப்பா ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா அதுக்கேத்த இடம், அதுக்கேத்த டைம், இதெல்லாம் ஃபிக்ஸ்டா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த இடம், நேரம், இது ரெண்டுமே உங்களோட ஃபோக்கஸான நிலையில லாங் டைம் இருக்க வைக்கும். நீங்க அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிற மாதிரியான இடம், நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால நல்ல முறையில ஆழ்ந்து வேலை செய்ய முடியும். ஒரு நாள் ஃபுல்லா ஷாலோவா ஒர்க் பண்ணாலும் முடிக்க முடியாத வேலைகளை இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு ஹேபிட்டை வச்சு கம்மியான நேரத்துல முடிக்க முடியும். அதே போல உங்களோட ரிசல்ட்ஸுமே சிறப்பானதா இருக்கும். ஒரு ரைட்டர் அவரோட புது நாவலை ஸ்டார்ட் பண்றப்போ ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாரு. ஒரு காஃபி மக்கோட அவருக்கான பர்சனல் ஸ்பேஸ்ல ஒரு 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அதை முடிக்கிறப்ப தான் அவரோட ஃபேமிலி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல பிஸியா இருப்பாங்க. அப்போ அவருக்கான ஃபேமிலி டைமும் மிஸ் ஆகாம பார்த்துப்பாரு. இது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருந்ததால ஒர்க்கு, ஃபேமிலி ரெண்டுமே அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. அவரோட டீப் ஒர்க்கு தேவையான டைமும் அவருக்கு கிடைச்சது. அந்த ஏர்லி மார்னிங் அவருக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனையுமே உருவாக்காம நிம்மதியா பீஸ்ஃபுல்லா அவரோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண வச்சது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். உடனே எல்லாரும் ஏர்லி மார்னிங் உங்க ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வரல. உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க் ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களோட டேவை ஸ்கெடியூல் பண்ணலாம். நம்ம இசைப்புயல் ARR கூட இந்த மாதிரியான ஒரு ஒர்க் நேச்சரை வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற அந்த நைட் டைம்ல தான் டிஸ்டர்பன்ஸே இல்லாம மியூசிக் பத்தி யோசிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அவரோட மைண்டு காமா பீஸ்ஃபுல்லா இருக்கப்போ அவரோட கிரியேட்டிவிட்டி இன்னும் அதிகமாகிறத ஃபீல் பண்ண முடியும்னு ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் ஏத்த மாதிரியான ஒரு இடம், நேரம் ஃபிக்ஸ் பண்றது உங்களோட அவுட்டர் டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சு உங்களோட டீப் ஒர்க்கை செய்யறதுக்கான ஸ்பேஸை கொடுக்கும். இதையே நீங்க ஆஃபீஸ் டைம்ல கூட செட் பண்ணலாம். உங்க டீப் ஒர்க்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை டெய்லி கரெக்டா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்க கலீக்ஸ் கூட அந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுறப்போ ரொம்ப கேஷுவலா உங்க பிரெயின் டீப் ஒர்க் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுறத நீங்களே உணர முடியும். அடுத்து கெஸ்டர்ஸ். சில நேரம் நம்ம பிரெயினுக்கு நீங்க செய்யற வேலையோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்க தவறி போறீங்க. ஒரு டீப்பான ஒர்க்கை கூட ஏனோ தானோன்னு செய்யறதால அந்த வேலைக்கு பின்னாடி இருக்க முக்கியத்துவம் உங்க மைண்ட்ல சரியா ரெஜிஸ்டர் ஆகுறது இல்ல. மொபைல்ல வீடியோ பாக்குறது இல்ல ஒரு வெப் சீரிஸ் பாக்குறது இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்க இம்பார்ட்டன்டான ஒர்க்குக்கு கொடுக்கறது இல்ல. அதனால உங்க பிரெயின் எப்பவுமே ஒரு டிஸ்ட்ராக்டடான ஸ்டேட்லயே இருக்கும். நீங்க செய்யற ஒர்க்கோட வேல்யூ ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான ஒரு சிக்னலை
உங்க பிரெயினுக்கு சென்ட் பண்ண சில ஜெஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணலாம். சைகைகள் மோஸ்ட்லி உங்களோட வேலையோட ஃபார்மேட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டைலாக தான் இருக்கு. நீங்க பாதி நேரம் ஆஃபீஸ் ஒர்க் செய்றீங்க, பாதி நேரம் உங்களோட மற்ற வேலைகளையும் செய்றீங்க. இப்படி மாத்தி மாத்தி செய்யறதால உங்க பிரெயினுக்கு எந்த வேலை முக்கியம், எது ரிப்பீட்டடா செய்யற வேலைன்னு தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. இதை மாத்த சில கெஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஆஃபீஸ் டீட்டெயில்ஸை நோட் பண்றதுக்கான ஒரு பெண்ணை வச்சுக்கிறது, இல்ல உங்களுக்கான ஸ்பெஷல் சேர்ல மட்டும்தான் ஆஃபீஸ் ஒர்க் செய்யறது, ஒரு டைரி இல்ல நார்மலான ஒரு நோட் புக் எடுத்து உங்க ஆஃபீஸ் டேபிள்ல வைக்கிறது. இந்த மாதிரியான கெஸ்டர்ஸை செய்யறப்போ உங்க மைண்டுக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான ஒர்க்கை செய்ய போறதா நீங்க சிக்னல் பண்றீங்க. உடனே உங்க பிரெயின் ஃபோக்கஸ்டா அந்த ஒர்க்கை செய்ய வைக்கும். இது ஒரு ஃபால்ஸ் ட்ரிக் இல்ல, உங்க மைண்டுக்கு நீங்க அனுப்புற ஒரு சிக்னல். ஒரு ஸ்பெஷல் கெஸ்டர் மூலமா உங்க பிரெயினை நீங்க ஆக்டிவேட் பண்ற ஒரு வழி. ஜே.கே. ரவுலிங் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட ஹாரி பாட்டர் புக்கு ஃபேமஸ் ஆனதும் ரெகுலரா அவங்க ஸ்டோரி எழுத யூஸ் பண்ற ஒரு நார்மல் கேஃபேல உட்காந்து கான்சென்ட்ரேட்டடா எழுதவே முடியல. லாஸ்ட் பார்ட்டை ஃபினிஷ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் எடின்பர்க்ல இருக்க ஒரு பால்மோரல் ஹோட்டல்ல ஒரு ஸ்வீட்டை புக் பண்ணி மீதி ஸ்டோரியை எழுதி முடிச்சாங்க. இப்போவும் அந்த ரூம் ஜே.கே. ரவுலிங் ஸ்வீட் அப்படின்னு ஃபேமஸா இருக்கு. ஹாரி பாட்டர் புக்கை ஃபினிஷ் பண்ண இடம் இதுதான்னு பல பேர் அதுல ஸ்டே பண்ண போட்டி போடுறாங்க. சரி, உடனே நீங்களும் வேலை செய்ய ஒரு ஸ்வீட் ரூமை போட்டுருங்கன்னு சொல்ல வரல. ஜே.கே. ரவுலிங்கோட பிரெயின் கேஃபேலையும் அதே மாதிரி தான் வேலை செஞ்சது, அந்த ஸ்வீட் ரூம்லயே அதே மாதிரி தான் வேலை செஞ்சது. ஆனா நார்மல் ப்ராசஸை தாண்டி அந்த லாஸ்ட் சாப்டர் எவ்வளோ முக்கியம்னு ரெஜிஸ்டர் பண்ணதான் அந்த காஸ்ட்லியான ரூமை புக் பண்ணாங்க. ஸோ உங்க பிரெயினுக்கு நீங்க செய்யற வேலை முக்கியம்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உங்களுக்கான ஒரு கெஸ்டரை டிசைட் பண்ணுங்க. அது ஒரு புக்கா இருக்கலாம், இல்ல ஒரு பார்க்கர் பென்னா கூட இருக்கலாம். அடுத்து ப்ரையாரிட்டி. என்ன வேலைகளுக்கு உங்களோட டீப் ஃபோக்கஸ் தேவைப்படுதுன்னு டிசைட் பண்ண தெரியணும். வெறும் மெயில் செக் பண்றதுக்கும் அஃபிஷியல் கால் பண்றதும் வேலைன்னு நினைச்சு அதுக்கான இம்பார்ட்டன்ஸை அதிகமா கொடுக்கறத தடுக்கணும். உங்களோட டைம், எனர்ஜி, வில் பவர் இதெல்லாம் அதிகமா தேவைப்படுற வேலைகள் தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா இருக்கும். அந்த மாதிரியான வேலைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்களோட அந்த டேவை நாலேஜபிளா மாத்துற வேலை, இல்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான வேலைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க தெரியணும். ஒரு அஃபிஷியல் கால் பண்றதும் மீட்டிங்கை ஸ்கெடியூல் பண்றதும் அவ்வளோ இம்பார்ட்டன்டான வேலையா இருக்கிறதில்ல. அதுக்காக நீங்க ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கறது தேவையில்லாத ஒண்ணு. ஒரு நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட அந்த நாளுக்கான இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னன்னு தெளிவா பிளான் பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு பிசினஸ் மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல உங்க புது ப்ராப்பர்ட்டிக்காக நீங்க போட வேண்டிய அக்ரிமெண்டா இருக்கலாம். எது உங்களோட முக்கியமான வேலையோ அதுக்கான ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கணும். அதுக்காக உங்க சைட்ல இருந்து கொடுக்க வேண்டிய இன்புட், அதாவது உங்க டைம், ரிசோர்ஸ் இல்ல நாலேஜா கூட இருக்கலாம். அது என்னன்னு பாருங்க. அதே மாதிரி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட் என்னன்னு பார்க்க தெரியணும். உங்களோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட் கிடைக்குதான்னு செக் பண்றது உங்களோட எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸையுமே அதிகப்படுத்த உதவும். அடுத்ததா சோஷியல் மீடியா. நம்ம டெய்லி லைஃப்ல பல பொருட்களை யூஸ் பண்றோம். நியூஸ் பேப்பர்ஸ்ல ஆரம்பிச்சு கிச்சன்ல யூஸ் பண்ற ஸ்மார்ட் அப்ளையன்சஸ், டிராவலுக்கு ஈஸியா இருக்க ஆட்டோமொபைல்ஸ், இன்டர்நெட், லேப்டாப், மொபைல்ஸ், இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை ஈஸியாக்குற பல விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணா என்ன ஆகும், பண்ணலனா என்ன ஆகும்? சில கேஜெட்ஸை ஒரு நாள் யூஸ் பண்ண முடியாம போனா கூட அதனால ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒரு மைக்ரோவேவ் அவனை டெய்லி யூஸ் பண்ண போறதில்ல. அதே போல உங்ககிட்ட 2 வீலர் இருந்தா தனியா போறப்ப காரோட தேவையே இருக்காது. ஆனா அந்த பொருள் நமக்கு வேறொரு சந்தர்ப்பத்துல உதவும், அதுக்காக வச்சிருப்போம். இப்படி எல்லாமே எல்லா டைம்லயுமே யூஸ் பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லாதப்போ உங்க மொபைலை மட்டும் ஏன் 24 ஹவர்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நியூஸ் அப்டேட் படிக்க, இமெயில்ஸ் செக் பண்ண, வெளியே என்ன நடக்குதுன்னு கனெக்டடா இருக்க, என்டர்டைன்மெண்ட்டுக்காகன்னு மல்டி பர்பஸுக்கு மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட, அவங்களே இந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தானே தராங்க, அப்போ அதை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண வேண்டாமா? இமெயில் செக் பண்ண லேப்டாப் இருக்கு, நியூஸை தெரிஞ்சுக்க நியூஸ் பேப்பர் இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி இருக்கு. ஆனா நீங்க இந்த எல்லாத்தையுமே மொபைல் ஸ்கிரீன்லயே யூஸ் பண்ணா உங்க பிரெயினுக்கு எப்போ உங்க ஆஃபீஸ் வேலைக்காக நீங்க மொபைலை பாக்குறீங்க, எப்போ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு மொபைல் யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் எப்படி தெரியும்? அதனால உங்களோட மைண்டு எப்பவுமே டிஸ்ட்ராக்டடாவே இருக்கும். டீப் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ற டைம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. அதுக்காக மொபைலே யூஸ் பண்ணாதீங்க, லேண்ட்லைன் ஃபோனுக்கு மாறுங்க, இப்படியெல்லாம் பூமர் அட்வைஸ் தரப்போறதில்ல. உங்க மொபைலோட பேசிக்கான பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்க டீப் ஒர்க் டைம்ல நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலைன்னா ஃபோனை சைலண்ட் மோட்ல போடலாம், தப்பே இல்லை. தேவையில்லாத ஆப்ஸு உங்க ஹோம் பேஜ்ல வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தானாவே அந்த ஆப்பை யூஸ் பண்றதை கம்மி பண்ணிருவீங்க. ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருங்க. உங்களோட வேலையை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான எந்த ஆக்டிவிட்டியையும் டெம்பரரியா யூஸ் பண்றதையும் தவிர்க்க பாருங்க. அதுக்கு பதிலா மக்களை மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்துங்க. ஆப்ல பர்த்டே விஷ் பண்ணாம உங்க ஆஃபீஸ் கலீக்கு நேர்ல போய் விஷ சொல்லுங்க. ஒரு முக்கியமான மீட்டிங்ல கூட ஃபோனையே பார்க்காம அந்த டைம்ல இன்வால்வ்டா இருங்க. உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த இடத்துல கிடைக்கலாம். உங்களை லைவ்லியா வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியும்னு பாருங்க.
உங்க மைண்டை எப்பவுமே வர்ச்சுவலான ஒரு வேர்ல்ட்லயே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட கேஜெட்டை மைண்ட்ஃபுல்லா யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா ஃப்ரீ டைம். சரி, எல்லா நேரமும் பிஸியாவே இருக்கணுமா? உருப்படியான வேலையை மட்டும்தான் செய்யணுமா? ரிலாக்ஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பதில், என்ன மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துருவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ரிலாக்ஸேஷன் டைம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம்தான். அதுதான் உங்களோட கிரியேட்டிவிட்டியும் அதிகப்படுத்தும். உங்களுக்கு இருக்க லேர்னிங் ப்ராசஸை இன்னுமே தீவிரப்படுத்த அது உதவும். எதெல்லாம் உங்க மைண்ட்ல தேவையில்லாம ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கவனிக்க இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்க மெமரி பவரை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். ஒரு கஷ்டமான ப்ராசஸ்க்கு கூட உங்களுக்கு கிடைச்ச ஒரு ரெஸ்ட் டைம்ல யோசிக்கிறப்போ ஈஸியான சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரிக்டான எண்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ண கத்துக்கணும். உங்களோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலைனா கூட அதை மார்க் பண்ணி வச்சுட்டு உங்க ஒர்க் டைமை ஃபினிஷ் பண்ணணும். அப்போதான் உங்க மைண்ட்ல அந்த இன்கம்ப்ளீட் ஒர்க்கை பத்தின தாட் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைம்ல ஒரு ஸ்பார்க் வரப்போ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணுவீங்க. இதை செய்யாம ரொம்ப நேரம் இன்ட்ரெஸ்டே இல்லாம நம்ம ஒர்க் டைம் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால ப்ரொடக்டிவான அவுட்புட்டை தர முடியறதில்ல. உங்களோட டைமும் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். உங்களோட வேலை உங்களுக்கு போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் எடுக்கக்கூடாது. என்ன ஆனாலும் அந்த ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண அப்புறம்தான் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான செயல்களை செய்யவே கூடாது. ஹெல்த்தியா இருக்க டிப்ஸ் பாக்குறேன்னு மொபைல்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிற நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹைதராபாத் பிரியாணி செய்வது எப்படின்னு வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஆப்ஷன்ஸா அன்ஹெல்தி ஃபுட்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்க பிரியாணியை டச் பண்ணா 10 ஸ்டைல்ஸ் ஆஃப் பிரியாணி மேக்கிங் லிங்க் வரும். இப்படியே ஒவ்வொரு லிங்கா கிளிக் பண்ணிட்டு கடைசியா நீங்க எதுக்கு ஃபோன் எடுத்தீங்க, எதுக்கு ரிலாக்ஸ் பண்ண வந்தீங்கன்னே மறந்துடுவீங்க. நீங்க எவ்வளோ ஹெல்தியா வர்த்தா உங்க ஃப்ரீ டைமை யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹேபிட்ஸை நீங்க மாத்திக்கலாம். உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான இந்த லெஷர் டைம் உங்களுக்கே பிரச்சனையா முடியலாம். இதுக்கு பதிலா உங்க மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணலாம். ஒரு வாக் இல்ல மெடிடேஷன், சின்ன ஒர்க் அவுட், இந்த மாதிரியான மைண்ட்ஃபுல்லான ஃப்ரீ டைம் உங்க பிரெயினை ரீசார்ஜ் பண்ணவும் உங்களை ஃபிசிக்கலி மென்டலி ரிலாக்ஸ் பண்ணவும் யூஸ் ஆகும். எப்பெல்லாம் உங்க மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேபிட்டை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. புக்ஸ் படிக்கிறது, குக்கிங்ல ஹெல்ப் பண்றது மாதிரியான சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களோட ஒர்க் ப்ரெஷர்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். டெய்லி மெடிடேட் பண்றதுமே ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷனை தரும். இந்த அமைதியான டைம்ல தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை லெஷர் டைம் ஆக்டிவிட்டியா வச்சுக்கிறது உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை கூட இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் போர் அடிக்குதுன்னு தாட்ஸ் வரப்போ உங்க மைண்டை காமா வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை கான்ஷியஸா சூஸ் பண்ணுங்க. உங்க மைண்ட்ல இருக்க தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நாய்ஸையும் குறைக்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை ஸ்கெடியூல் பண்ண கத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போட்டு வாழறதா நினைக்க வேண்டாம். உங்க பிளான்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி வந்தா அதுக்காக உங்க ஸ்கெடியூல்ல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை செஞ்சுக்கலாம். உங்க டேக்கான பிளான்ல அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு பிளாக்கை ஒதுக்கி வைங்க. இதனால நீங்க வேலை செய்ய வேண்டிய டைமை ட்ராக் பண்ண உதவும். அதுல இருக்க சேஞ்சஸையுமே அப்டேட் பண்ண முடியும். உங்களோட ஒவ்வொரு நாளையும் அதுல இருக்க ஒவ்வொரு மணி நேரத்தையும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க ப்ரையரா டிசைட் பண்ணி வைங்க. தேவையில்லாத வேலைகள்ல நீங்க இன்வால்வ் ஆகுறதுல இருந்து தடுக்க இந்த ஸ்கெடியூல் யூஸ் ஆகும். இதனால உங்க டைமை நீங்க இன்னும் யூஸ்ஃபுல்லா ஃபோக்கஸ்டா வச்சுக்க முடியும். உங்க லைஃப்க்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்டான வேலைகள்ல இன்னும் தீவிரமா கவனத்தோட வேலை செய்ய முடியும். இந்த பதிவுல சொன்ன எல்லாத்தையுமே உங்களால ஃபாலோ பண்ண முடியலனா கூட உங்களை மென்டலா டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயங்களை அவாய்ட் பண்ற சில டெக்னிக்ஸை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்றது உங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்துற விஷயமா இருக்கும். பெரிய பிசினஸ் பீப்புள், சிஇஓ மாதிரி ஹை பொசிஷன்ல இருக்க மனிதர்கள் அவங்களோட டைமை ரேண்டமா அலாட் பண்ணியிருப்பாங்க. மீட்டிங்ஸுக்கு ஒரு நாள், ரிப்போர்ட் ஃபைனலைஸ் பண்ண ஒரு நாள், இப்படி ஸ்கேட்டர்டான ஸ்கெடியூலை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைம் தான் அவங்களுக்கான டீப் ஒர்க் பீரியடா இருக்கும். அப்போதான் அவங்க ஃபோக்கஸ் அதிகமா இருக்க வேண்டிய வேலைகளை ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க இன்னும் அதிக சக்சஸை சூஸ் பண்றவங்களா இருக்க முடியுது. இந்த டீப் ஒர்க்கை செய்ய உங்களுக்கு எந்த சூப்பர் பவரும் தேவையில்ல. நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரியான மென்டல் பவரும் ஸ்ட்ரென்த்தும் தான் இருக்கு. அதை எவ்வளோ இஃபெக்டிவா யூஸ் பண்றோமோ அதுல தான் உங்க லைஃபை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். உங்க லைஃப்ல இருக்க தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைச்சு உங்க மைண்டை இன்னும் டீப்பான வேலைகள்ல ஃபோக்கஸ்டா வைக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட நாலேஜ், வேல்யூ, அபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ற வழிகளை தெரிஞ்சுக்கோங்க. ஃபோக்கஸ்டா வேலை செஞ்சு உங்க லைஃபை இன்னுமே சக்சஸ்ஃபுல்லா வாழ உங்க மைண்டை ஃப்ரீயா வச்சுக்க இந்த பதிவுல இருந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.